முஸ்லிம்கள் அவன் ரம்ஜான் நோன்பு நேரத்துல ஆணு பொண்ணு அத்தனை பேரையும் கையில அட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்து கோயிலை காப்பாற்று எப்படிங்க இந்து கோயிலை காப்பாற்றுன்னு இஸ்லாமியர்கள் போராட்டம். ஒரு சில யூடியூப்லாம் இந்து கோயிலை காப்பாற்ற இஸ்லாமியர்கள் போராட்டம் அப்படின்னு வழக்கு நீ பேசினான். இதுக்கு முன்னாடி மீலாடி நபி ஏதோ ஒரு ஊர்வலம்லாம் வருவானா. அன்னைக்குன்னு பார்த்து அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் பொங்கச்சோறு வச்சு பூசை பண்ணிட்டான். சிறப்பு வழிபாடு. எங்க வழிபாடு நடக்கும்போது நீ தொழுகைலாம் உன் ஏரியாவில் வச்சுக்க. காக்கிநாடா உனக்கு, விஜயவாடா எனக்கு, இந்த மாதிரி ஓ மசூதி உனக்கு, ஏன் கோயில் எனக்கு சொன்ன பிறகு போலீஸ் அவங்க வந்துட்டு போட்டோம். அவன் வந்துட்டு போனா நான் பிள்ளையார் ஊர்வலம் வரும்போது எதுக்கு மசூதி முன்னாடி என்ன மறிக்கிறேன்னு கேட்டான். அந்த ஊர் தும்மநாயக்கன்பட்டின்னு ஒரு கிராமம். இந்து கோயில் கட்டுறதுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்து கோவில் மேல அவ்வளவு அக்கறை முஸ்லிம்களுக்கு. பழமை மாறாமல் கட்ட வேண்டும். எப்படிங்க ரூல்ஸ் நீங்களும் நானும் பேசுற ரூல்ஸ் யாரு பேசுறான்? பாய் பேசுறான். முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இவன் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அப்படின்னு சொன்னா சட்டத்தெல்லாம் அவன் பேசுறான். இந்த சட்டத்துல இப்படி சொல்லி இருக்கு, பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் வேண்டும் அப்படிலாம் சொல்றான்னு பார்த்தாங்க சார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. ஏற்கனவே நீங்க ஒரு சில பக்தர்களோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அந்த சம்பந்தமான பதிவுகள்லாம் உங்களோட சமூக வலைதளங்களில் போட்டிருந்தீங்க. என்னென்னா, இந்த பேரையூர் அப்படிங்கிற தும்மநாயக்கம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கோயில் கட்டணும், அதை புனரமைப்பு செய்யணும் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் புனரமைப்பு பண்ணதையே நம்ம தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி HRNC நடவடிக்கை இருக்கு. இதை எதிர்த்து பக்தர்களோடு நீங்கள் அந்த பேசின அந்த ப்ரெஸ் மீட்டு, அந்த வீடியோலாம் கூட அதை வைத்து நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் கூட செய்திகள் சிந்தனையிலையும் பேசியிருந்தோம். என்ன அங்கே நடந்திருக்கு, என்ன பிரச்சனை? எனக்கு சொந்த ஊர் ஏழுமலை சார். எங்கள் தாலுகா பேரையூர். அந்த ஊர்ல தும்மநாயக்கன்பட்டின்னு ஒரு கிராமம். இந்து கோயில் கட்டுறதுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்து கோவில் மேல அவ்வளவு அக்கறை முஸ்லிம்களுக்கு. பழமை மாறாமல் கட்ட வேண்டும். எப்படிங்க ரூல்ஸ் நீங்களும் நானும் பேசுற ரூல்ஸ் யாரு பேசுறான்? பாய் பேசுறான். என்னடா ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுதுங்கிற கதையா. நான் அந்த ஊருக்கு போய் ஆய்வுக்கு போயிட்டு வந்தேன். யார்ட்டும் சொல்லல, போலீஸ் நம்ம போன பைக்ல போயிட்டு ஜாலியா மக்களா போய் எல்லா மக்களையும் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்துக்கள் அந்த ஊர்ல ஒரு 10 சமூக மக்கள் இருக்கிறாங்க. பெரும்பான்மையா அங்க பட்டியல் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கோயில், ஒரு பிள்ளையார் கோயில், இன்னொரு கருப்பசாமி கோயில் இருக்கு, பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு. ஒரு சின்ன இந்த ரூம்ல பாதிதான் இருக்கும், 2 கல் கட்டுமானம். அதை கோயில் கட்டுறதுக்கு அந்த ஊர் மக்கள் முயற்சிச்சு உபயதாரா வர்றாங்க. இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக மேற்பார்வையில் அந்த கோவில் இருக்கு. சரி, அது வாட்டில கட்ட விட்டுருந்தா பிரச்சனை இல்லைல்ல. முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இவன் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அப்படின்னு சொன்னா சட்டத்தெல்லாம் அவன் பேசுறான். இந்த சட்டத்துல இப்படி சொல்லி இருக்கு, பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் வேண்டும் அப்படிலாம் சொல்றான்னு பார்த்தாங்க சார். அந்த ஊர்ல ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதிக்குள்ள உங்களை போன்ற ஒரு ஊடகத்துறை நண்பர் உள்ள போயிட்டு வந்தா நம்ம கோவிலுக்குரிய அனைத்து குறிகளும் இருக்கு. அந்த இடத்த, கோயில் இப்ப இருக்கக்கூடிய இடத்த மசூதிக்கு முன்பாக இருக்கிறதுனால அதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், ஆக்கிரமிக்கணுங்கிற உள்நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்துக்களை வச்சே 2 பேரை பெட்டிஷன். ஐயோ பழமை மாறாமல் புதுப்பிக்கணும், நீங்க கோயில் கட்ட போறீங்க, நான் உங்களை எதிர்ப்பேன், ஆனா எனக்கு பின்னாடி யார் இருப்பா, மேற்படியாளர் இருப்பாங்க. இது நியாயம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அதிகாரிகள் போனாலுமே அதிகாரிகளை பணி செய்ய விடாம கடந்த 3 தேர்தலுக்கு முன்பு சார் கோயிலுக்கு நம்பர் போட்டு பாலாலயம் பண்ண போறாங்க சார். முஸ்லிம்கள் அவன் ரம்ஜான் நோன்பு நேரத்துல ஆணு பொண்ணு அத்தனை பேரையும் கையில அட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்து கோயிலை காப்பாற்று எப்படிங்க இந்து கோயிலை காப்பாற்றுன்னு இஸ்லாமியர்கள் போராட்டம். ஒரு சில யூடியூப்லாம் இந்து கோயிலை காப்பாற்ற இஸ்லாமியர்கள் போராட்டம் அப்படின்னு வழக்கு நீ பேசினான். இவன் என்னடா பேசுறான் அப்படின்னு போனா சார், அவன் நோன்பு காலம், குழந்தைகளுக்கு தெரியாது, எல்லாம் முன் தயாரிப்பு பிற்பாடா இந்த அட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு போராடுறான். போலீஸ் சொல்லுது இது சட்டவிரோதம், நீங்க போராடணும், அவன் மசூதிக்குள்ள போய் போராடணும். இது பொது இடத்துல பண்ணா நான் இது பண்ணுவேன் சார், நீங்க முடிஞ்சா கைது பண்ணிக்க சார். ஏன்னா திராவிட மாடல் இருந்துக்கிற தில்லு அந்த பயலுக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவனெல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டு ஒரு பெயர் அளவுக்கு ஒரு 4 பேரை வச்சு பாலாலயம் பண்ணியாச்சுங்க சார். அதனால அந்த ஊருக்கு நான் போனேன். நீதிமன்றத்துக்கு போய் இப்போ அந்த ஹை லெவல் கமிட்டியில உறுதிப்படுத்தி ஸ்தபதியாரெல்லாம் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிட்டாங்க. இருக்கிற கோயில
கட்டுதலை இவங்க ஏன் எதிர்க்கிறான்னா மசூதிக்கு முன்பாக இருக்கு. இப்ப நம்மள ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, மதமென பிரிஞ்சது போதும் இனமென ஒன்றாவும், தாயா பிள்ளையா தாயாரி பங்காளியா தொப்புள் குடியா அந்த உறவு இந்த உறவெல்லாம் சொல்றான்ல, இந்த எந்த வாசகமும் அங்க பொருந்தல. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு திருப்பரங்குன்ற விஷயத்துல பேசுறாங்கல்ல, தும்மநாயக்கம்பட்டில வந்து பேசுகிறான்னா ஒரு ரூபாய் பேசல சார். அதனால அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி மீலாடி நபி ஏதோ ஒரு ஊர்வலம்லாம் வருவானா, அன்னைக்குன்னு பார்த்து அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில்ல பொங்கச்சோறு வச்சு பூசை பண்ணிட்டான், சிறப்பு வழிபாடு. எங்க வழிபாடு நடக்கும்போது வந்து நீ தொழுகைலாம் உன் ஏரியாவில் வச்சுக்க, காக்கிநாடா உனக்கு விஜயவாடா எனக்குங்க மாதிரி, ஓ மசூதி உனக்கு என் கோயில் எனக்குன்னு சொன்ன பிறகு போலீஸ் எங்க அவங்க வந்துட்டு போட்டவன், அவன் வந்துட்டு போனா நான் பிள்ளையார் ஊர்வலம் வரும்போது எதுக்கு மசூதி முன்னாடி என்ன மறிக்கிறேன்னு கேட்டான் அந்த ஊர் மக்கள். இந்த இந்துக்களுக்கு பிரச்சனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இந்த செய்திகளே வெளியில வர மாட்டேங்கிறீங்க. உறுதியா அந்த கோவில் கட்டப்படும், அந்த கட்டுவதற்குரிய அரசு வேலையை செய்யும், நாங்க உதவியா நிற்போம். முஸ்லீம் அவன் வழிபாடு அவன் செய்யட்டும், அவன் திருமறை குரான் சொல்றதுபடி லக்கும் தீனுக்கு வலியதின், அவன் மார்க்கம் அவனுக்கு, என் மார்க்கம் எனக்கு. என் வழிபாட்டுல நீ குறுக்கிட்டேன்னா உன்னை நான் எதிர்க்கத்தான் செய்வேன். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் கோவில் கட்டுவதற்கு இடையூறாக இஸ்லாமியர்கள் மதத்தின் பெயரால் வந்தால் நாங்கள் விட மாட்டோம். இந்து கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டுடைய கோயிலை கட்டுறதுக்குரிய நாங்க வேலையை செய்வோம், நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல் படி நாங்க செய்வோம் அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். இன்னொரு ஊர், அதே ஊர்ல இன்னொரு செய்தியும் இருக்கு, அதுக்கும் நான் மனு அனுப்பிச்சிட்டேங்க. மொட்டமலை முருகன் கோவில் தும்மநாயக்கம்பட்டியில இருந்து 1 கிலோமீட்டர் மலை மேல மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயில், 12ஆம் நூற்றாண்டு திருக்கோயில், பாண்டியர் காலத்து கோயில். மலையில சிவபெருமான் இருக்கா, நந்தீஸ்வரர் இருக்கா, சப்தகன்னிமார் இருக்காங்க, சின்ன குளம் இருக்கு. சரி இருந்துட்டு போட்டோம், அதனால எனக்கு பிரச்சனை அப்படின்னு உங்க மனசுல கேட்குறீங்க. அது இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை இல்லை, மற்றவனுக்கு பிரச்சனை. திருப்பரங்குன்ற மலையில முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கு, மேல காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு, இடையில படிப்பாதைகள்லாம் இருக்குல்ல. இங்க பிரதானமா மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுவாமி கோவில் இருக்கு. ஆனா அந்த கோவில்ல இருந்து மலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில் மொட்டமலை முருகன் கோயில்ல சர்வே நம்பர் 66ல மலையில இருக்கக்கூடிய கோவில் வந்து ஒரு 400-450 மீட்டர் தள்ளி அவுளிய அடக்கமாயிட்டாரு. அங்க ஒரு சின்ன திண்டை கட்டி பச்சை பெயிண்ட் அடிச்சு கொடியை பறக்க விட்டுருக்கான். இது வீடியோக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இன்னொன்னு, முஸ்லிம் மதம் சார், எவனா செத்த கபரஸ்தான்ல தானே போடுவான், சுடுகாட்டை கோரியில தானே போடுவான். மலையில எவஞ்சாவா இவனு வைக்கிறான்னா மலையை ஆக்கிரமிப்பதற்கு இந்த வேற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய சதி சூழ்ச்சி. இன்னைக்கு இது விட்டுருவோம், ஆனால் இது காலப்போக்கத்தில் என்ன சொல்லுவான், அல்லாஹ் அரபு நாட்டுல இருந்து வந்த போது இந்த மலையெல்லாம் இறங்கி கால் வச்சாருன்னு கதை விடுவான். நம்மளும் இருக்கும் 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 அப்படின்னு நம்மளும் சொல்லுவான். ஆனால் ஆவணத்தில் இல்லாத சூர்யா சேவியர் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு கதை எழுதி ஒரு புக்கு போட்டிருக்காரு, அது மாதிரிதான். அவன் என்ன வாந்தி எடுத்தான்னு எனக்கு தெரியாது, அதில் அவன் குப்பையில எல்லாம் பார்க்கவே இல்லை. ஆனா அவன் ஏதாவது போடுவான், அதையும் பாருங்க. அவன் வியாபாரிங்க சார், திமுக காரனை பூரா வச்சு மந்திரிகளை பூரா வச்சு புஸ்தகத்தை வித்துட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பான். ஆனா பாவம் அந்த தொகுதியிலே தோத்துட்டாங்க திமுகங்கிறது தான். எங்க அது மதுரை மாவட்டத்திலே தோத்துட்டாங்களே. எனக்கு என்ன மாப்பிள்ளை சத்தம், எனக்கு என்ன பொண்ணு சத்தம், எனக்கு என்ன மாலை காசு எனக்கு விடுறான்னு இவன் திருப்பரங்குன்ற வழக்கு போட்டதுனால லாபம் சம்பாரிச்சது யாரு, சூர்யா சேவியர். அதுவும் திருச்சபை மாடல் தான், அது இங்க வந்தாலும் வந்துடும். இப்ப நான் தும்மநாயக்கம்பட்டி இஷ்யூக்குள்ளே நான் மீண்டு வர்றேன். இங்க இருக்கக்கூடிய அந்த கோயில்ல கல்வெட்டுகள் இருக்கு, அந்த கோவிலுக்கு கொடுத்த கொடைகள் இருக்கு, இதெல்லாம் பாதுகாக்கணும். வேற்று மதத்தவர்கள் போய் இதெல்லாம் அழிச்சிட்டான்னா நாளைக்கு கோயிலும் நம்மளுக்கு காணாம போயிடும். மீண்டும் ஒரு திருப்பரங்குன்றமா அந்த மலை மொட்டமலை முருகன் திருக்கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமியுடைய மலை பாதுகாக்கப்படணும். அங்க இருக்கக்கூடிய சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படணும். தும்மநாயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கோவில் கட்டப்படணும். இதுக்காக நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் சார். உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும். தொடர்ந்து இந்த பணியை நீங்க தொய்வில்லாமல் செய்யணும் அப்படின்னு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. நன்றிங்க.